சூரல்மலையில் தற்போது மீட்பு பணிகளுக்காக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முண்டக்கை பகுதிக்கு செல்ல சூரல்மலை பகுதி வழியாக இருந்த இணைப்பு பாலம் வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது தற்காலிக பாலம் கட்டும் பணி நிறைவு பெற்றிருக்கு. முண்டக்கை பகுதிக்கு கனரக வாகனங்கள் எல்லாம் கொண்டு செல்ல எவ்வளவு நேரமாகும்? அங்க இருக்கிற கள விவரங்கள் என்ன? நிச்சயமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவினால் இந்த கிராமங்கள் முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேரிடர் சந்தித்திருக்கக்கூடிய இந்த கிராமங்களின் தொடர்ச்சியாக இது ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது இருவழிஞ்சி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தான் இத்தகைய கொடூரமான ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மழை வெள்ளத்தில்தான் முண்டக்கையையும் சூரல் மலையையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பாலமும் இந்த மழை வெள்ளத்தில் முழுமையாக அடித்து செல்லப்பட்டது. இதனால் முற்றிலுமாக இந்த முண்டக்கை பகுதி என்பது சூரல்மலை மற்றும் மற்ற பகுதிகளுடன் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. இதனால் மீட்பு பணிகளிலும் கூட ஒரு பெரும் சிரமம் என்பது ஏற்பட்டது. ராணுவத்தினர் வந்தும் கூட அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்தவர்களை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்கு பிறகாக தற்காலிகமாக மரப்பாலத்தை இந்த இருவழிஞ்சி ஆற்றின் குறுக்காக அமைத்து அதன் வழியாக கடந்து சென்று மீட்பு குழுவினர் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனாலும் கூட முண்டக்கை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான வீடுகள் மண்ணில் புதையுண்டு கிடக்கின்றன. இன்னும் மீட்கப்பட வேண்டிய சடலங்கள் ஏராளமாக மண்ணிற்குள் இருக்கின்றன. அவற்றை மீட்பதற்கான பணிகளுக்கு இங்கிருந்து ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை அங்கு கொண்டு சென்றால் மட்டுமே அந்த மீட்பு பணிகளை, சடலங்களை மீட்கக்கூடிய அந்த பணியை என்பது மேற்கொள்ள முடியும். மீட்பு குழுவினர் கடப்பாறை உள்ளிட்ட மண்வெட்டி உள்ளிட்டவற்றை கொண்டு தங்களது முயன்ற வரைக்கும் அந்த அங்கிருந்த சடலங்களை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக இந்த பாலம் அமைக்கக்கூடிய பணியில் ராணுவத்தினர் ஒரு தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். வழக்கமாக இது போன்ற ஒரு பேரிடர் நிகழும் பொழுது அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய ராணுவத்தினர் அவர்கள் அந்த சிறிய கட்டுமானங்களை அமைக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படிதான் ராணுவத்தினரும் உடனடியாக அந்த இரும்பு தளவாடங்களை கொண்டு வந்து அவர்களாகவே இணைத்து அந்த பாலத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். நேற்று மாலைக்குள்ளாகவே இந்த இரும்பு பாலம் தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று கனமழை பெய்து மீண்டும் இந்த இருவழிஞ்சி ஆற்றில் வெள்ளம் அதிகரித்ததன் காரணமாக அந்த பணிகள் நேற்று மாலையுடன் நிறுத்தப்பட்டது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.